இந்த உலகத்திலே எத்தனையோ எச்சரிக்கை நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் ஒரு வாகனங்களை இயக்கும் பொழுது, இப்பொழுது நீங்கள் நில்லுங்கள், இப்போது நீங்கள் புறப்படுங்கள், வலது பக்கமாக போகுங்கள், இடது பக்கமாக போங்கள், இப்படி அறிவுரை சொல்லக்கூடிய அடையாளங்களை நாம் கண்டிருக்கிறோம். வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்ட இடங்கள் உண்டு, வாகனங்கள் நிறுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்ட இடங்கள் உண்டு. இந்த இடத்தை தொடாதீர்கள், இந்த பக்கம் எட்டி பார்க்காதீர்கள். இது போன்ற எச்சரிக்கைகள் நமக்கு ஆங்காங்கே நமக்கு அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கிறோம், அதை அறிந்து வாழ்கிறோம். அதுபோல இந்த பரிசுத்த வேதாகமத்திலே எச்சரிக்கை என்ற அடிப்படையிலே ஒரு வார்த்தை இருக்கிறது. எதற்கு எங்கே நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதை அந்த பகுதியிலே சொல்லியிருக்கிறார்கள். நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின அந்த சுவிசேஷ புத்தகத்திலே 10வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக இருக்கிறது. மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்கள், இந்த கடலிலே இந்த பக்கம் போகாதீர்கள், அங்கே ஆழம் இருக்கிறது. இந்த ஆற்றிலே இந்த இடத்திலே குளிக்காதீர்கள், இதிலே சுழற்சி இருக்கிறது. இப்பொழுது கடல் பயணம் செல்ல வேண்டாம், புயல் இருக்கிறது. இப்படி பல எச்சரிக்கைகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறதை நாம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்கிறதில்லை. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அதுவும் இந்த இடத்திலே தேவனுடைய பிள்ளையாக, தேவனுக்கு பிரியமாக வாழும் பட்சத்தில், அவருக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கைக்கு தன்னை ஈடுபடுத்தும் பட்சத்தில், அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு சபை கூடுகைக்கோ நல்ல தேவனுடைய பிள்ளைகள் கூடுகிறார்கள் என்ற அமைப்புக்கு கீழே அவர்கள் போய் வந்து கொண்டு இருக்கிற பொழுது, அங்கே இருக்கிற அந்த ஜனங்கள் நமக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படியாக அவர்களோடு பழகிற பொழுது, அவருடைய வார்த்தைகளினாலே, அவருடைய செய்கைகளினாலே நாம் ஏதோ தவறு செய்துவிட முடியும் என்பதை நமக்கு அறிவுறுத்தும் வண்ணமாக, அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற மக்களை குறித்து நாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கும்படியாக இதிலே சொல்லப்படுகிறது. இதிலே அந்த 17வது வசனம் பிந்திய பாகம், தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அதாவது ஒரு குடும்ப பிணைப்புக்குள்ளாக இருக்கிற அந்த ஒரு சூழலுக்குள்ளாக கூட நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக தன்னுடைய கால்களை நிமிர்த்துகிற, தன்னுடைய வீரத்தை காண்பிக்கிற ஜனங்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கும்படியாக நாம் அறிவுறுத்தப்படுகிறோம். இந்த உலகத்திலே நீங்களும் நானும் பல சூழ்நிலைகளிலே கடந்து வருகிற நாம் எத்தனையோ எச்சரிக்கைகளை கேட்டிருக்கிறோம். இன்று நமக்கு சொல்லப்படுவது, மனுஷருக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கிற எல்லா மனிதருக்கும் எச்சரிக்கையாக இருக்கும்படி அன்பாக நாம் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்.